போற நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. முக்கியமான விஷயம்னா இஃப் யூ ஹேவ் எனி டிஸ்கம்ஃபர்ட், இந்த பக்கம் உங்களுக்கு லைட்டா ஒரு பெயின் வருதோ ஆர் ஒரு மாதிரி கொஞ்சம் அடைச்ச மாதிரி வருதோ, தே ஹேவ் புரோட்டீன் கூட ஃபுட்ல இருந்து எடுத்துக்காம புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க. எனிதிங் தட் கம்ஸ் இன் a tin is a processed food. ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸிங்ல வந்து யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், you don't sleep well, your blood pressure will be high, your insulin secretion will be less, sugar control நல்லா இருக்காது, பிபி கண்ட்ரோல் இல்ல, கொலஸ்ட்ரால் வந்து அந்த மெட்டபாலிசம் நைட்ல தான் நடக்கும், அது ஒர்க் ஆகல அப்படின்னா. ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கும்போது பேசிக்காக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் இந்த டெஸ்ட்டை பண்ணியே ஆகணும். வெயிட்டை தூக்கிட்டு நடந்தேன், ட்ரெயின் ஸ்டேஷனில் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறினேன், என்னால் முடியல அப்படிங்கிறதுனாலே வார்னிங் சைன், அப்போவே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஞ்சியோகிராம்ல என்ன கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பேஷண்ட் போக வேண்டிய நீட் இருக்கு. மோஸ்ட் காமன் கார்டியாக் ப்ராப்ளம், அதாவது அதிகமான இதய சம்பந்தப்பட்ட வியாதினா ரத்த குழாய் அடைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு பாயிண்ட் தான் ஹார்ட் அட்டாக். அவருக்கு வந்து ஒரு மல்டிபிள் பிளாக்ஸ் 6 ஸ்டென்ட் வச்சிருந்தோம். ஒரு பேஷண்ட்டுக்கே 6 ஸ்டென்ட். ஆமாம், அவர் வந்து பைபாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தி குட் திங் இஸ் ஆல் த 6 ஸ்டென்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வெல். ஆனால் இன்னொரு புதுசாக ஒரு பிளாக் வந்துருக்கு. ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க, சில பேர் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், பட் நாட் ஆல் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் டியூ டு ஹார்ட் அட்டாக். இதய துடிப்பு அது சீராக இல்லாமல் இதயம் வந்து திடீர்னு படபடபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்களுக்கு தெரியாமலே. கால்வையே வந்து நாங்கள் ஓப்பன் சர்ஜரியில் இல்லாமல் காலினுடைய தொடைப்பகுதியிலேருந்து ஒரு ஸ்பின் ஹோல் ப்ரொசீஜராக பண்ணி அந்த வேல்வையை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நார்மலாக ஒரு டேப்லெட் 2 டேப்லெட் கொடுக்குறோம், பிபிக்கு கண்ட்ரோல் ஆகலை. 3 டேப்லெட்ஸ் 4 டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை. அவங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்க டெக்னாலஜி. வெல்கம் டு த ஷோ. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நம்ம ஒரு டாக்டர். ஸோ ஹார்ட் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் எஃப்ஐ. வணக்கம் டாக்டர். வணக்கம். நிஜமா ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கல, பட் இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. அதுவும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் ஷார்ட்டாக இன்ஸ்டாகிராம் இதுலலாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஜிம்முக்கு போகிறதே தப்பா? ஏன்னா 20s 30s இறந்து போகிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. பயமாக இருக்குது ஜிம்முக்கு போகிறதுக்கு. எதனால? சரி, ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஜிம்முக்கு போகிறதுனால ஹார்ட் அட்டாக். அதே நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மில் வந்து there are so many different types of exercises இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்டியோ ஒன் ஆஃப் த காமனஸ்ட் எக்ஸசைசஸ். டு சம் எக்ஸ்டென்ட் வந்து கார்டியோ வந்து நல்ல விஷயம். உங்களுக்கு அதாவது இதயத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது தான் கார்டியோ. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் வந்து இதயத்துக்கு அப்பப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கையும் கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் தேவை நம்ம இதயத்துக்கு. ஆனால் அது வந்து அளவான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் இருக்குது. ஸோ ஒரு யங்ஸ்டர், ரொம்ப யங்ஸ்டர், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் போகிறாங்க 18 years of 19 years, இன்னும் தட் நார்மல் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டைமில் தான் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு எந்தூசியாசம் வரும், ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி போகும்போது சர்டன் பேசிக் திங்ஸ் அவங்க செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ பர்டிகுலர்லி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்னு வந்துருக்குது, ஹைராக்ஸ்னு வந்துருக்குது. இதெல்லாம் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். நார்மலாக ஒரு 45 minutes 1 hour இல்லாமல் இதெல்லாம் சில எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours 3 hours போகுது. அந்த மாதிரி அல்ட்ரா மேரத்தன், ட்ரையாத்லன், இந்த மாதிரி ரொம்ப ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் போகிறவங்களுக்கு வந்து we have to be little careful. It's not that we should not do, அதை பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை. பட் அந்த அளவுக்கு போகிறவங்களுக்கு வந்து பேசிக் கொஞ்சம் டெஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே ஓகேயா பிஃபோர் வி கோ இன்டு தட் ஹை இன்டென்சிட்டி. நார்மலாக ஜிம் போகிறதுக்காக நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. பட் ஒன் பாயிண்ட், தெர் இஸ் அ பிக் கான்செப்ட் தட் பீப்புள் திங்க் தான் நம்ம ஜிம் போயிட்டா நம்ம பாடி பர்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வரணும். ஏன்னா ஜிம் போகிறதுனால மட்டுமே உங்களுடைய இதயம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. ஸோ பிகாஸ் ஜிம்முங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், பட் அதில் வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, உணவு பழக்க வழக்கங்கள், அதில் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வகைகளோ ஆர் ட்ரக்ஸோ ஆர் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் டயட், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுவுமே there can impact on your life. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சர்டன் பேசிக் க்ரைட்டீரியாஸ், அதாவது கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஜிம் போய் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, என்னுடைய ஹார்ட் வந்து பம்பிங் வெல், ஐ எம் லைக் எ குட் காய் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அது தப்பு. அவர் ஃபேமிலியில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபாதரோ மதரோ ஆர் அங்கிள்க்கோ
யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது அப்படின்னா இவர் வந்து ஒரு பேசிக் செக்அப் லைக் அவங்க கொலஸ்ட்ரால் செக்அப்போ ஆர் கொலஸ்ட்ரால் சுகர் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜிம்மில் போகிற எல்லாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஜிம்லேயே நான் போகிற என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களே சில கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. அவங்களே ஷாக் ஆகிருக்காங்க. சின்ன வயசுலேயே அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குமா? கரெக்ட். 30, 25, 30 ஏன்னா பிகாஸ் தி அமௌண்ட் ஆஃப் அதுக்கு தான் அந்த ஃபுட் இஸ் ஆல்சோ an important factor. நம்ம we have to talk about food as well. மற்ற எக்ஸசைஸ்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வெயிட் தூக்குறது வந்து போட்டி போட்டு தூக்குறாங்களா? நீ இவ்வளோ கிலோ தூக்குனியா, நான் எவ்வளோ கிலோ தூக்குறேன். இப்போ அதுதான் பயமாக இருக்குது. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்ன பண்ணணும்? எல்லாருமே இப்போ வெயிட் தூக்கலாம் ஜிம்முக்கு போனாங்கிறது ஒரு பேஷனாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு மயங்கி விழுந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்ற வீடியோ பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது, பக்குன்னு இருக்குது. அதுவே வீட்டில் நிறைய பேரண்ட்ஸுக்குலாம் பிள்ளைங்க வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னாலே பயமாயிடுதே. ஆமாம், அதாவது ஜிம்மில் நீங்கள் ஜிம் போகும்போது நீங்கள் if you are going to start some exercises அப்படின்னா ஸ்டார்ட் பை ஸ்டெப் வைஸ் அப்ரோச். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் சொல்கிறது தான். இன்றைக்கே போயிட்டு நான் வந்து அவர் தூக்குறாரு, இன்னொருத்தர் ஒரு 3 years 4 years ஹெவி வெயிட் அவரோட நான் போட்டி போடுன்னு இல்லாமல் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிகினர்ஸ் பர்டிகுலர்லி இந்த 18, 19 வர்றவங்களுக்கு தேர் வெரி எந்தூசியாஸ்டிக். அவங்க வந்து நான் அது பண்ணணும் யூ ஹேவ் டு பி லிட்டில் டேக்கன். ஸோ வி நீட் டு அட்வைஸ் தம் தட் ஒரு லெவல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது முக்கியமான விஷயம்னா அந்த மாதிரி பண்ணும்போது இஃப் யூ ஹாவ் எனி டிஸ்கம்ஃபர்ட், ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு லைட்டாக ஒரு பெயின் வருதோ ஆர் ஒரு மாதிரி கொஞ்சம் அடைச்ச மாதிரி வருதோ, தே ஹாவ் டு ரியலி ஸ்டாப் அட் தட் லெவல் அண்ட் செக் இட் அவுட் பிஃபோர் தே புஷ். அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. இவங்க நிறைய பேர் எந்தூசியாசத்தில் வந்து கூட உள்ள கொலீக்ஸ்லாம் அவங்கள சேர் பண்ண தே கீப் இன்க்ரீஸிங். அதை அப்படியே மறந்துட்டு இந்த லைட் வார்னிங் சிம்டம்ஸ் அதை மறந்துட்டு பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பிக் இஷ்யூ. அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஜிம்மு போகக்கூடாதுன்னு யாருமே சொல்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இட்ஸ் குட் திங் டு கோ டு த ஜிம் டு கீப் யூ இந்த லாங் ரன். உங்களுடைய கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் அதுதான் நாளைக்கு உங்களுடைய மசில்ஸுக்கும் ஜாயின்ஸ், போன்ஸ், ஹார்ட், பிரெயின் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். பட் அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலையும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துட்டா தான் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சடனாக வருது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுல இருந்து. ஸோ அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு? சரி, ஐ திங்க் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இந்த செஸ்ட். அதாவது அது வலின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபார் தெம் ஜிம்மில் வலின்னு மசில்ஸ் வலியை தான் அவங்களுக்கு தெரியும். மற்றது எல்லாமே ஒரு ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட். கூட ஒருத்தருங்க சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைடா, நீ என்னடா உனக்கு என்ன ப்ராப்ளம், லுக்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணி நல்லா பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ இந்த அந்த சேரிங் அப் வில் மேக்ஸ் திங்ஸ் வர்ஸ். நாங்கள் நிறைய பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஹார்ட் பட் சர்டன் ஸ்ட்ரெயின்ஸ், ஜாயின்ஸ், ஃப்ராக்சர்ஸ், லைக் ஸ்ப்ரெயின்ஸ்லாம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அந்த வார்னிங்ஸை வந்து எப்பவும் இதயம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கன். இட் ஓன்ட் கிவ், நம்ம சொல்கிறோம் சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு, பட் நீங்கள் இஃப் யூ கோ பேக் அண்ட் லுக் அட் இட் there's always a mild symptoms which has been ignored somewhere down the line. அழகான ஒரு சின்ன வார்னிங் சைன் வந்திருக்கும். பேக் சைடோ, ஃப்ரண்ட்லையோ, லெஃப்ட் ஆர்ம், ஜா இதுலலாம் வர்ற பெயின்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் எப்படி திங்க் பண்ணிடுறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு மார்னிங் நான் சாப்பிட்ட ஃபுட்டு சரியா இல்லை, நான் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டேன் அதனால கேஸ்ட்ரிக் வந்திருக்கலாம், அல்லது லாஸ்ட் நைட் ஐ ஹேவ் அ ஸ்பைசி ஃபுட் இதனால இருக்கலாம். ஸோ அந்த இக்னோரிங் தட் ஏர்லி சிம்டம்ஸ் is a very crucial. அதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தாலே you'll pick up a lot of these things to avoid இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இதய சம்மந்தப்பட்ட விதிகளை அவாய்ட் பண்ணும். ஓகே, அதெல்லாம் கவனிச்சா லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்ம உடம்பே சொல்லும். யூஸ்வலி there are slight warning signs. நம்ம அதை திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் டாக்டர் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பண்ணும்போது லைட்டாக ஒரு பெயின் இருந்தது, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இது காமனாக நாங்கள் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எமர்ஜென்சியில் வர்றவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறது. அப்போ வந்து ஆமாம் ஒரு 3 weeks முன்னாடி நான் அந்த படி ஏறினேன், திருப்பதி கோயிலில் படி ஏறும்போது லைட்டாக ஒன்று இருந்தது, சரி நான் அன்றைக்கி காலையில் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடலைன்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங் சைன்ஸ் வந்து வரும், அதை வந்து அலர்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை டாக்டர், பிகாஸ் இப்போ இருக்கிற ஃபுட் ஸ்டைலே மாறி போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் வந்து பீஸா, பர்கர், ஆயில் எடுக்கக்கூடாது எல்லாமே. பட் சின்னதுலேருந்தே இப்போ வந்து பிள்ளைங்களே வந்து ஆயில் ஃப்ரை ஃபுட்டு தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. பட் அதை அவாய்டும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஜப்பானில் உள்ள கிட்ஸ்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்குன்னா ப்ராக்கலி அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் இப்போ யாராவது ஒரு கிட்ஸ்கிட்ட போய் நீங்கள் ப்ராக்கலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஜப்பானில் வந்து there are kids will say broccoli. ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய ஏர்லி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல்லே வந்து வெஜிடபிள் நிறைய கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டேஸ்ட்டுக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால there is a lot of junk food culture coming up. அஃப்கோர்ஸ் நாங்கள் அது சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, அது ஒரு அளவோடு சாப்பிடும். நீங்கள் சொன்ன அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிற ஸ்டோரி தான். ஸோ இதயத்துக்கு நல்லது இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க டாக்டர்? இதயத்துக்கு நிறைய ஃபுட்டு நல்லது ஆக்சுவலி. ஸ்டார்டிங் ஃப்ரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றது நல்லது. இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல் த க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்குது. அதே வந்து யங்ஸ்டர்ஸ்லேயே அதை நம்ம பழக்கலாம். பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரோட்டீன் அதிகமான வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் மெடிட்டரேனியன் சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 அந்த மாதிரி. தென் வி டாக் அபவுட் சம் ஃபிஷ் ஆயில்ஸ், அந்த மாதிரி ஃபிஷ் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். பட் தீஸ் ஆர் ஆல் டு அன் எக்ஸ்டென்ட் வில் ஹெல்ப். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு அவாய்ட் ஹை கொலஸ்ட்ரால் டயட். அதாவது அதிகமான கொலஸ்ட்ரால், அதாவது ஆயில் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட் மெயின்லி. பட் நான் அந்த ஹை கேலரி டயட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாலே திங்ஸ் வில் கெட் பெட்டர். அதாவது வி நார்மலி கால் இட் இஸ் அ பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். யூ கேன் ஆல்சோ ஈட் சிக்கன், யூ கேன் நான் வெஜிடேரியன் இஸ் ஆல்சோ அலவுட். பட் எல்லாமே ஒரு பேலன்ஸாக சாப்பிடணும். இப்போ எல்லாமே இந்த டின் ஃபுட் ஒரு கலாச்சாரம் வரும்போது ப்ரோட்டீன் கூட ஃபுட்லேருந்து எடுத்துக்காமல் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க. ஈவன் ஜிம் போகிற பர்சன்ஸ் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த ப்ரோட்டீன் டின்ல அடைச்சி அந்த பவுடர் வந்து கன்சியூம் பண்ணலாமா கூடாதா டாக்டர்? ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டு சே இட்ஸ் பெட்டர் டு அவாய்டுன்னு சொல்லி முடிச்சிடலாம். இட்ஸ் பிகாஸ் எனிதிங் தட் கம்ஸ் இன் அ டின் இஸ் அ ப்ராசஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ நார்மலாக அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டை எவ்வளவுக்கு நம்ம கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ எசென்ஷியலி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் ஆர் பெட்டர். ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸிங்கில் வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், அதனுடைய இதெல்லாம் வந்து இட் வில் டேக் அ லாங் டைம் அண்ட் தட் இஸ் அ லாட் ஆஃப் டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. பட் ட்ரை டு ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ்ட் ஃபுட், டின் ஃபுட்ஸ், கேன் ஃபுட்ஸ், அந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது. சாப்பாட்டுக்கு அப்புறம் சொல்லணும்னா தூக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மொபைல் வந்ததுக்கப்புறம் வந்து லேட் நைட்டு தூங்குறது, அப்புறம் மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. இதனாலேயே வந்து அந்த ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரியும் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது, ஆனால் யாரும் செய்யறதில்ல. பட் இந்த தூக்கம் கம்மியானா இதயத்தை எப்படிலாம் பாதிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்கன்னா ஒரு பயமாவது வரும். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அது நீங்கள் சொன்ன மாதிரி 8 hours முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தால் 4 hours போதும், 6 hours போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐடியலி தட் இஸ் நாட் த ரைட் திங். அப் டு 6 to 8 hours டிபெண்டிங் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 6 to 8 hoursமே குட் குவாலிட்டி ஸ்லீப், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பெட்டில் படுத்திருந்தேன் 6 to 8 hours இல்லை, நீட் டு கெட் குட் குவாலிட்டி ஸ்லீப். தட்ஸ் வை த ஃபோன் கம்ஸ் இன் டு த ஃபேக்ட். நீங்கள் நான் பெட்டுக்கு போயிட்டேன் 10 மணிக்கு, ஆனால் ஃபோனை வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அது ப்ராப்ளம். ஸோ அந்த குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்லீப் வந்து பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம பாடியே ஒரு கிளாக் வச்சுருக்கு, சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதாவது எப்பப்போ உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும், சர்டன் டைம் ஆஃப் யுவர் டேயில் சர்டன் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ தெர் ஆர் ஸ்லீப் டைம்லக்குன்னே சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் யங்ஸ்டர்ஸில் வந்து க்ரோத்துக்கே அது முக்கியம். ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு க்ரோ டாலர் இட் யங் ஏஜ், யூ நீட் அ குட் ஸ்லீப். ஸோ நாங்கள் பிபி பேஷண்ட்ஸை கூட நாங்கள் கேட்குறது எப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்குறீங்களா டெய்லி? ஏன்னா இஃப் யூ டோன்ட் கெட் அ குட் ஸ்லீப், த நெக்ஸ்ட் டே யுவர் பிளட் ப்ரெஷர் வில் பி ஹை. அண்ட் த சேம் திங், அதனுடைய இன்டைரக்ட் எஃபெக்ட் தான் ஹார்ட். ஸோ இஃப் யூ டோன்ட் ஸ்லீப் வெல், யுவர் பிளட் ப்ரெஷர் வில் பி ஹை, யுவர் இன்சுலின் செக்ரீஷன் வில் பி லெஸ். ஸோ உங்கள் சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்காது, பிபி கண்ட்ரோல் இல்லை, கொலஸ்ட்ரால் வந்து அந்த மெட்டபாலிசம் நைட்டில் தான் நடக்கும், அது ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுடைய இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக வர்றதுக்கு ஜாஸ்தி அதிகம் இருக்குது. அது சின்ன வயசுனா கூட கண்டிப்பா ஒரு அடோலசன்ட் ஏஜ் குரூப்ல இருந்து இந்த பில்டிங் அப் ஆஃப் திங்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது இட்ஸ் கன்சிஸ்டண்டா அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா your body is reacting to that. ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கும்போது பேசிக்காக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் இந்த டெஸ்ட்டை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் எப்போ அர்ஜென்ட்? ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு மேஜர் இம்பேக்ட் ஆஃப் ஒரு இதயத்தினுடைய இரத்த குழாய் அடைப்பு தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ஹார்ட் அட்டாக். ஸோ சில பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இரத்த குழாய் அடைப்பு வர்ற டைம்லேயே சில வார்னிங் சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நடந்து போனேன் அப்போ எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் வந்தது, ஆர் மார்க்கெட்டில் நான் மூச்சு வாங்குது, கரெக்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, மூச்சு வாங்குது அப்படி.
அந்த ரெண்டாவது மெயினாக வந்து வெயிட்டை தூக்கிட்டு நடந்தேன், ஆர் நான் ட்ரெயின் ஸ்டேஷனில் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறினேன், என்னால் முடியல அப்படிங்கிறதுனாலே வார்னிங் சைன். தீஸ் ஆர் ஆல் ஏர்லி வார்னிங் சைன்ஸ். அப்போவே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். பட் ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க, ஸ்டெப்ஸ் ஏறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க, அப்போவே மூச்சு வாங்குறதுனாலே நம்ம பயப்படணுமா? இல்லை, அதாவது அன்யூஷுவலாக. இப்போ அவங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது மூச்சு வாங்குது அப்படின்னா அவங்க பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏர்லி சைன்ஸ், அதாவது எக்ஸர்ஷனல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அதாவது உங்களுடைய உடம்பை அசைச்சு ஆடும்போது உள்ள சிம்டம்ஸ் தான் எக்ஸர்ஷன் சிம்டம்ஸ். அந்த மாதிரி வர டைம்லேயே நம்ம வந்து என்ன பேசிக் டெஸ்ட் எல்லாம் பார்த்துடணும். கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர் இருக்கா, இசிஜி பேசிக் டெஸ்ட் எடுத்துக்கலாம், எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ஒருவேளை எக்கோ எல்லாமே நார்மலாக இருக்குது, இன்னும் டவுட் இருக்குன்னா நாங்கள் ட்ரெட்மில் டெஸ்ட் எடுப்போம். அது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அது இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். பட் நீங்கள் சொல்கிற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல், வேர் தெர் இஸ் அன் எமர்ஜென்சி. ஹார்ட் திடீர்னு அவருக்கு ஒருத்தருக்கு வந்து சிவியரான செஸ்ட் பெயின் வந்துட்டு ஸ்வெட்டிங் இருக்குது, அல்லது பேக் பெயின் இருக்குது, அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது. இன்னொரு காமன் மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா, பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறத வந்து அவங்க நிறைய பேர் கேஸ்ட்ரிக்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. ஈவன் லாஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னுடைய ஒரு பேஷண்ட், ஷி இஸ் கன்வின்ஸ் தட் இட்ஸ் கேஸ்ட்ரிக். அவங்க அடுத்த லெவலில் போய் எண்டோஸ்கோபி மீது கூட எடுத்தாங்க கேஸ்ட்ரிக்கு. ஆனால் அவங்கேயும் கேஸ்ட்ரிக் நார்மல்ன உடனே கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க வந்து நாங்கள் அப்புறம் ஆன்ஜியோ எடுக்கும்போது பிளாக் இருக்குது. அது எப்படி டாக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? பிகாஸ் நிறைய பேர் இந்த இடத்துல பெயின் இருக்கும் இல்லையா, அப்டமனோட மேல் பக்கத்தில், செஸ்டோட லோவர் செஸ்ட்டில். ஸோ அது வந்து நெஞ்செரிச்சல், நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது. ஸோ அது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இது வந்து காமனாக நம்ம எக்ஸர்ட் பண்ணும்போது வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கிளியர் வார்னிங் சைன், இட்ஸ் ஹார்ட். அதாவது நான் நடக்கும்போது, வேலை செய்யும்போது, ஆர் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது, அது வெயிட்டை தூக்கிட்டு நடக்கும்போது இருந்ததுன்னா ரொம்ப கிளியர் இட்ஸ் ஹார்னிங். பட் அதையும் தாண்டி நிறைய பேர் இந்த மாதிரி ஒர்க்கே பண்ணாமல் வீட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு செக் வித் இசிஜி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோ இட்ஸ் நாட் தட் டேஞ்சரஸ் லைக் ஹார்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ட் பிளாக் வந்ததுன்னா இட்ஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தென் அ கேஸ்ட்ரிக் இஷ்யூ. அதனால கேஸ்ட்ரிக் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லலை, இதை செக் பண்ணிவிட்டு அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கேஸ்ட்ரிக் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டொமக்குக்கு தான் அவங்க வந்து பிரச்சனைன்னு நினச்சி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க, கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்காம அப்படின்றத தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டே கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு ரூல் அவுட், பேசிக் 2 டெஸ்ட்டோ 3 டெஸ்ட் எடுத்து ரூல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இசிஜி எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இசிஜி இஸ் a basic test. ஸோ இதில் ஃபைனலாக அந்த ஆஞ்சியோகிராம்லாம் எந்த கண்டிஷனில் எந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் டாக்டர் ஃபஸ்ட்டு? ஏன்னா ஆஞ்சியோகிராம் எடுக்கணும் போதே நிறைய பேருக்கு பயம் வந்துடுது, ஐயோ என்னென்னமோ டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஆக்சுவலி. இட்ஸ் அது வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் அது வந்து நாங்கள் முன்னாடி டே கேர் ப்ரொசீஜர் சொன்னோம், இப்போ டே கேர் கூட கிடையாது, ஹவர்லி ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஒரு ப்ரொசீஜரே ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கே வீட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக ஆகிட்டு. ஸோ அப்போல்லோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து we have a very advanced technology that பேஷண்ட்ஸ் வராங்க, ஆஞ்சியோகிராம் எடுக்கிறோம், 5 to 10 மினிட்ஸ் சும்மா சின்ன ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக்காக ரிஸ்ட்டில் ஒரு சின்ன டியூப் பாஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு 10 மினிட்ஸில் ப்ரொசீஜரே முடிஞ்சிடும். they can walk இன்ஜெக்ஷன் தான், கை வழியாக வரல, சின்ன ஒரு டியூப் மட்டும், ஹார்ட் அது ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. வாக் இன் அண்ட் வாக் அவுட் மாதிரியே பண்ண முடியும் நம்மளால. வாக் இன் பண்ணிட்டு ஒரு 2 hours 3 hours வாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டு டெக்னாலஜி. பட் தட் இஸ் த டெஸ்ட். ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஒரு டெஸ்ட். அஃப்கோர்ஸ் அந்த டெஸ்ட்டில் என்ன தெரியுதுங்கிறத வச்சு நம்ம we should go for the next level. ஸோ ஆஞ்சியோகிராமில் என்ன கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பேஷண்ட் போக வேண்டிய நீட் இருக்கும் டாக்டர்? மோஸ்ட் காமன் கார்டியாக் ப்ராப்ளம், அதாவது அதிகமான இதய சம்பந்தப்பட்ட வியாதினா ரத்த குழாய் அடைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு பாயிண்ட் தான் ஹார்ட் அட்டாக். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஹார்ட் அட்டாக். இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லேயே பல தரப்பட்டது இருக்குது. பிளாக்கேஜஸ், மைனர் பிளாக்கேஜஸ், மாடரேட் பிளாக்கேஜஸ், சிவியர் பிளாக்கேஜஸ். எந்த அளவுக்கு உங்களுக்கு இதய அந்த தமனி வந்து சுருங்கி இருக்குங்கிறத வச்சு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது, சிவியர் பிளாக் இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குன்னா அப்போ இப்போ உள்ள காலங்களில் மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அந்த ஸ்டென்ட் சிகிச்சை முறைன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஸ்டென்ட் சிகிச்சையினுடைய ஓவரால் டேர்ம். ஸ்டென்ட்டுங்கிறது அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். அந்த சிகிச்சை முறையிலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து சரி பண்ண முடியும். ரொம்ப சில பேருக்கு வந்து மல்டிபிள் பிளாக்ஸ் ஸ்டென்ட் சிகிச்சை முறையில் பண்ண முடியல, ஆர் அதனுடைய இது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசிஷனை வந்து நாங்கள் ஆஞ்சியோகிராம் எடுத்த உடனே நாங்கள் பேஷண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ், இது எப்படி எந்த சிகிச்சை முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் ஸ்டென்ட் சிகிச்சைங்கிறது அகெயின் இட்ஸ்
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆஞ்சியோகிராம் தான். ஆஞ்சியோகிராமுடைய அடுத்த லெவல் அவ்வளோதான். அதே கை வழியாக உள்ள பண்ணுற டியூப்லேயே ஒரு another 20-30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டேரங்களில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம், இப்போ ஆஞ்சியோகிராம்னா பயப்பட வேண்டாம்னு சொன்னோம், அதை பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் அடுத்து இருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மனசளவில் ஒரு பயம் வரும்ல, ஐயோ ஏதோ பண்ண போகிறாங்க நம்ம ஹார்ட்டை அப்படின்ற மாதிரி. கரெக்ட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் அவங்க வந்து வாட் வி வில் ஷோ த பிக்சர்ஸ். அதாவது ஆஞ்சியோகிராம் எடுத்து விடுன்னு நாங்கள் வந்து அதுக்குன்னு ப்ரொவைட் பண்ணிடுவோம். வில் அனலைஸ் த டேட்டா. அதுக்கு அடுத்த டெக்னாலஜிலாம் வந்துட்டு இப்போ ஆஞ்சியோகிராமுக்கு அடுத்து இப்போ அப்பல்லோ மாதிரில இஃப் இஸ் எனி டவுட் அபவுட் த பிளாக்ஸ்னு நாங்கள் எஃப்எஃப்ஆர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அந்த எஃப்எஃப்ஆர் டெஸ்ட்டில் வந்து இன்னும் அடுத்த லெவலில் ஃபிசியாலஜிக்கலாக அந்த பிளாக் வந்து சிவியராக இருக்கா, நீங்களே பேஷண்ட்டை கூப்பிட்டு காமிச்சிருவீங்க இதெல்லாம் பார்த்து பிளாக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டென்ட் வைக்கலாம். இதெல்லாமே பயப்படுறது விஷயம். இது எல்லாம் ஈவன் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற சிகிச்சை முறையில் கூட 1 or 2 டேஸ்ல வீட்டுக்கே போயிடலாம். அவங்க தே கேன் கோ பேக் டு நார்மல் லைஃப் இன் 48 hours. ஒரு 2 to 3 டேஸ்ல தே கேன் கோ பேக் டு நார்மல் லைஃப். ரெஸ்ட்ரிக்ஷன் மேஜராக இருக்காது. சர்டன் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல ஒன்று பெருசாக டிஃபரன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எவ்வளோ பிளாக்ஸோடு வந்திருக்காங்க டாக்டர்? எவ்வளோ ஸ்டண்ட் வைக்கணும்? அதுவே பயமா இருக்குல்ல, ஒரு ஸ்டெண்டா 2 ஸ்டெண்டா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கரெக்ட். அது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸ்டென்ட்ஸ் வைப்போம். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக என்னுடைய ஒரு பேஷண்ட் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாரு. அவர் ஆக்சுவலி 6 years ago அவருக்கு வந்து ஒரு மல்டிபிள் பிளாக்ஸ் 6 ஸ்டென்ட் வச்சிருந்தோம். ஒரு பேஷண்ட்டுக்கே 6 ஸ்டெண்டா ஒரே டைம்லேவா? ஆமாம். அவர் வந்து பைபாஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் எங்கள்கிட்ட வந்திருந்தாரு. நாங்கள் 6 ஸ்டென்ட் வச்சுருந்தோம். பட் இன்ஃபேக்ட் இப்போ 8 years 9 years ஆகுது. இப்போ அவருக்கு நாங்கள் பண்ணி திருப்பி ஒரு தடவை ஆஞ்சியோகிராம் எடுத்தோம். ஏன்னா மைல்டாக ஒரு செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொல்லும்போது தி குட் திங் இஸ் ஆல் த 6 ஸ்டென்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் வெல். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு புதுசாக ஒரு பிளாக் வந்திருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த இன் பிட்வீன் ஸ்டென்ட்ஸ் இன்னொரு பிளாக் இன்னொரு இடத்துல வந்திருக்குது. ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்டென்ட் வச்சிருந்தோம். 7ஆவதா ஒரு ஸ்டென்ட் வச்சு அனுப்பிட்டோம். நல்லா இருக்கிற. ஸோ த பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் நீங்கள் ஸ்டென்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, பைபாஸ் பண்ணாலும் சரி, சர்டன் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அகெயின் நம்ம இது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நம்மளால. இதுக்கப்புறம் நான் நார்மலாக இருக்கலாம் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயட்டு, எக்ஸசைஸ், மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சுகர் மெயின்டைன் பண்ணணும், கொலஸ்ட்ரால்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம் வராது. அந்த பேஷண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் வெல். அவர் இன்னும் 73 now இஸ் வெரி ஃபிசிக்கலி ஆக்டிவ். இன்ஃபேக்ட் he was constructing a house for his brother. அதை ஃபுல்லாக இவர் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் மிஸ்கான்செப்ஷனும் இருக்குது. அந்த ஸ்டென்ட்னாலே பிளாக் ஆயிரும் அப்படின்னு ஒரு கான்செப்ஷன் இருக்குது. அப்படிலாம் இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர். ஆக்சுவலாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாவே நிறைய பேஷண்ட் அதை தள்ளி போட்டுருவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, டாக்டர் வந்து சும்மா சொல்கிறாரு, ஏன் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனாவே சர்ஜரி பண்ணணுன்றதுக்காக சும்மா சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. அப்படி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் ஸ்டண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்? ப்ளஸ் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண மாட்டோம்னு அடம் பிடிக்கிற பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? See what we are trying to say is இது பெட்டரா அது பெட்டராங்கிற பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை. சர்டன் டைம்ஸ் பைபாஸ் இஸ் பெட்டர் நாங்களே சொல்லிடுவோம். ஆனால் இப்போ உள்ள 2025 ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் மச் மோர் ஃபார் அஹெட் அண்ட் அட்வான்ஸ்ட். இப்போ அப்பல்லோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன் பி ட்ரீட்டட் வித் ஆஞ்சியோபிளாஸ்டி. பைபாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இது நிறைய பேஷண்ட்ஸில் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான நிறைய டைமில் என்ன பார்க்குறோன்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் பைபாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பட் பேஷண்ட்ஸ் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துடுறாங்க. எங்கேயும் திருப்பி பண்ண போகிறதும் இல்லை. அவங்க அப்படியே உட்காந்துட்டு அது ஒரு நெகட்டிவாக போயிடுது அவங்களுக்கு ஒரு 1 month 2 monthsலையோ. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இஃப் தே வாண்ட் டு கெட் அ செகண்ட் ஒப்பீனியன், ஒருவேளை நம்ம அதை ஸ்டென்ட்லேயே பண்ண முடியுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை சொல்லும் போது அவங்களுக்கு தே வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓ இப்படி பண்ண முடியுமா டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க அதனுடைய குவாலிட்டி அது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. தே கேன் கோ பேக் டு நார்மல் வாக்கிங், எக்ஸசைஸ் அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த சிகிச்சை முறையில் ஒரு 48 hours 72 ஹவர்ஸ்லேயே நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி நார்மலாக போயிடுறோம். பின் ஹோல் ப்ரொசீஜர்ஸ் தான், இதில் எந்த ஸ்காரும் இல்லை. அப்படிங்கும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் நிறைய நேரங்களில் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற அவேர்னஸ் இல்லை. பட் ஒன்ஸ் தே நோ அபவுட் இட் தே ஆர் அப்ரோச்சிங் அஸ் அண்ட் வி ஆர் டூயிங் தட். இப்போ ஸ்டண்ட் வைக்கிறதுல இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, பிளட் வெசலில் கால்சியம் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கலாமா, இல்லை அவங்களுக்கு வேறு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆப்ஷன்? இந்த கால்சியம் படிமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கால்சிஃபிகேஷன் ஆஃப் த கொரோனரி ஆர்டரிஸ் சொல்லுவோம். இது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, ஆனால் ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்குலாம் இது வரும். ஸோ அது அப்படின்னா ஆக்சுவலி அவங்க சாப்பிட்ற கால்சியம் போய் அங்கே உட்காராது.
இட் இஸ் தி சாஃப்ட் கொலஸ்ட்ரால் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹார்ட் ஆகி அதுதான் நாங்கள் கால்சியம் சொல்கிறோம். அந்த எக் ஷெல் இருக்கிற மாதிரி அது கால்சியம் இருக்கும். ஸோ ஸ்டென்ட் வைக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, அந்த ஸ்டென்ட்டை வந்து நம்ம வி ஆர் நாட் ஓப்பனிங் த செஸ்ட், கை வழியாக தான் புஷ் பண்ணி உள்ள போகுது. அந்த மாதிரி கால்சியம் இருக்கும்போது அந்த கொண்டு டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதுக்காக இவ்வளோ நாளாக வந்து அது கால்சியம் இருந்தாலே ஸ்டென்ட் வைக்க முடியாதுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. பட் nowadays we have newer technologies. இப்போ அப்போல்லோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் what we have is different drilling techniques வச்சுருக்கோம். rotablation, orbital atherectomy சொல்கிறோம், அப்புறம் லேசர் வச்சுருக்கிறோம், அண்ட் ஆல்சோ intravascular lithotripsy. இதெல்லாம் நியூவர் டெக்னாலஜிஸ். இந்த கால்சியத்தை பிரேக் பண்ணி it will create a channel for us. அந்த சேனலில் we can pass through the stent as நார்மலாக பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும்போது ஈவன் இன் கால்சிஃபைடு கொரோனரி ஆர்டரிஸ், கால்சியம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஸ்டென்ட் சிகிச்சையில் சரி பண்ண முடியும். நீங்கள் வச்சதுலேயே அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டண்ட் இவருக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹியூமன் ஸ்டோரி இருக்கா? அவரோட லைஃப் நிறைய இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வர்றதே கால்சியம் அதிகமாக இருக்கும், மற்ற இடத்துல ஸ்டென்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் சிப் பிசிஐ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர்ஸ், நாட் அ சிம்பிள் ஆஞ்சியோபிளாஸ்டி. தேர் ஆர் மெனி ரீசன்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ஏஜ்டாக இருக்கலாம் பேஷண்ட்ஸு, அல்லது அவருடைய ஹார்ட் பம்பிங் ரொம்ப வீக்காக இருக்கும், ஸ்டென்ட் வைக்கும் போதே ஆபத்து வரலாங்கிற மாதிரி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் நிறைய பண்ணுறோம். நியர்லி மோர் தென் 1000 ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸில். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஒர்க்ஸில் மட்டும், சிம்பிள் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் இந்த காம்ப்ளெக்ஸ் சிப் பிசிஐன்னு சொல்கிறது வந்து வெரி காமன்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதெல்லாம் முடிஞ்சு பேஷண்ட் 2-3 டேஸில் வீட்டுக்கு போய்ட்டு அந்த ரிலீஃப் ஆஃப் சிம்டம்ஸ் தான் ஒன் ஆஃப் த மெயின் பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் அஸ் டு கண்டினியூ டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஒர்க்கை நாங்கள் பண்ணுறதுக்கு. இந்த பல்ஸ் ரேட் கம்மியாக இருந்தால், ஹார்ட்டில் பிளாக் இருந்தால் கூட பண்ண முடியாது அப்படின்ற ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா டாக்டர் உங்கள்கிட்ட? அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? See, when the patient comes to our emergency with நீங்கள் சொல்கிற மாதிரி பல்ஸ் ரேட், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே ரொம்ப சின்ன வயசு தான், அவர் 30+, ஆனால் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னு போகிறாங்க, பட் பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது, பண்ண முடியாதுன்னு டிலே ஆச்சு. ஸோ அந்த டிலே பண்ணுற டைம் இஸ் நோ மோர். I think that's a very sad story here, because again depends on where you get the treatment, எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லனா வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் what we'll do is we will immediately do all the treatment at the same time. பல்ஸ் ரேட்டுக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். பேஸ் மேக்கர், டெம்பரரி பேஸ் மேக்கர்ஸ் பண்ணலாம். அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் பேஸ் மேக்கர்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் பிளாக்கேஜ் சரி பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கரெக்டான ஃபெசிலிட்டிஸான ஹாஸ்பிட்டல்ஸில் ரீச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ட்ரீட்மெண்ட் பெட்டர் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ கம்மியாக பல்ஸ் ரேட் இருந்தால் கூட அப்போல்லோ வாங்க பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? அந்த ரேட், அந்த நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? எனி பல்ஸ் ரேட்டில் இருந்தாலும் வரலாம். நம்ம எந்த பல்ஸ் ரேட்டுக்குமே அப்படி இதுக்கு நெகட்டிவ் இல்லை, எல்லாருக்குமே நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் பல்ஸ் இல்லைன்னா அது வேறு ஸ்டேஜ். பல்ஸ் இருக்கு, கம்மியாக இருக்குது, அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ரீசனை நீங்கள் வந்து சரி பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது நிறைய பேர் அந்த யங் ஏஜில் இறந்து போகும்போது அந்த டவுட் வரும். ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் கார்டியாக் அரெஸ்ட், அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளாக சொல்ல முடியுங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் தான் எல்லாருக்கும் டெத்துக்கு மெயின் ரீசன். ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட் மீன்ஸ் யோர் ஹார்ட் ஸ்டாப்ஸ், இதய துடிப்பு நிற்கும் போது நடக்குது தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ எவ்ரி டெத் இஸ் பார்ட்லி ஹார்ட் ஸ்டாப் ஆகுது. சில பேருக்கு பிரெயின் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்டாப் ஆகும். அது மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அ வெரி, தட் இஸ் த டேர்ம் ஃபார் த எண்ட் ஆஃப் திங். பட் everybody who gets cardiac arrest doesn't have heart attack. அதுதான் முக்கியம். ஹார்ட் அட்டாக் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா அந்த இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதுனால இதயத்தில் தடைபட்டுருது. அந்த பிளட் ஃப்ளோ தடைப்படும் போது இதயம் நின்று போயிடும். அந்த ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். பட் நாட் ஆல் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் டியூ டு ஹார்ட் அட்டாக். வெரி சர்டன் அதர் ரீசன்ஸ் கேன் ஆல்சோ காஸ் ஹார்ட் அட்டாக். இரத்த குழாய் அடைப்பு இல்லாமல் சில ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம். அதுக்கு வந்து கன்ஜெனிட்டல், அவங்க பிறவிலிருந்து உள்ள சில ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் எக்கோ ஸ்கேன். அதுதான் அந்த யங் ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ண போகிறவங்களுக்குலாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் நார்மலாக இருக்குதா, அதில் அந்த இதய தடிமன், அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப திக்கண்ட் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த எக்கோ ஸ்கேனில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லாமையே கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஸோ ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும், ஆனால் இதய துடிப்பு அது சீராக இல்லாமல், அல்லது இதயம் வந்து ரொம்ப ஸ்பீடாக துடிச்சு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், ஆர் திடீர்னு ரொம்ப பல்ஸ் குறைஞ்சு போயும் ரத்த ஓட்டங்கள் தடைபடாமல், அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம கடவுள் வந்து இதயத்தை படைக்கும் போது அது ஒரு 300 கிராம் ஆர்கன் தான், வெரி ஸ்மால் டைனி ஆர்கன். ஸோ நம்ம
0.5% ஆஃப் யுவர் பாடி வெயிட், 1% விட கம்மியான. ஆனால் அதுக்குள்ள உள்ள ஆர்கிடெக்சரல் ஒர்க் நிறைய இருக்குது. அதில் வந்து ரத்த ஓட்டம் ஓடுது, ரத்த குழாய்கள் ஓடுது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வயர் போகுது, ஒரு சுவிட்ச் இருக்குது, வேர் யுவர் எப்படி நீங்கள் சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதோ அதே மாதிரி ஒரு ஸ்மால் சுவிட்ச் இருக்குது, எஸ்ஏ நோடுன்னு சொல்லி. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆயிடுது. எப்படி எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ப்ளம்பிங் மாதிரி ரத்தம் ஓடுது, இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் ஒர்க் தான் நம்ம ஹார்ட். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் இது ஸ்மால் ஆர்கனில் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வரலாம். அப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட் டக்குன்னு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கோ இல்லை அதை அந்த பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கோ என்ன பண்ணணும்? ரத்த ஓட்டம் சரியில்லாமல் வர்றது தான் மோஸ்ட் காமன் ரீசன். உலகளாவில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த கார்டியக் அரெஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். பட் நாட் ஆல் கார்டியக் அரெஸ்ட் ஆர் டியூ டு பிளட் வெசல். நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரிங்கில் சம் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம் அவங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் வயரிங்கில் வந்து இதயம் வந்து திடீர்னு படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்களுக்கு தெரியாமலே. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து பேர்த்லேருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் அந்த இசிஜி எக்கோலாம் எடுக்க காரணம். இசிஜி எக்கோ எடுத்தாக்க அந்த சிம்டம்ஸ் ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். இசிஜிலே நமக்கு அப்நார்மலிட்டிஸ் எதுவும் இருக்கா, அந்த பீட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, அது எல்லாமே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். 50ஸ்ல எடுங்க 40ஸ்ல எடுங்கலாம் இல்லை, இப்போ 20ஸ்லேயே எடுத்து 20ஸ்லேயே as long as particularly if you are going to do for high intensity எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக we would recommend. இன்ஃபேக்ட் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் லைக் ஃபுட்பால், ப்ரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய அதிலெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இசிஜி கொடுத்து கார்டியாலஜிஸ்ட் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து வெளியே அந்த ஹை லெவல் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து the club will not sign you, the club will organize you to have a cardiac checkup before they sign to say that you can go full fledged. ஸ்டாமினா தாண்டி அந்த இதயம் அதை தாங்குமா அப்படின்றது அந்த ஃபோர்ஸ். அது மோஸ்ட் நான் வந்து ஃபுட்பால் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ உள்ள காலங்களில் வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் பர்டிகுலர்லி ரன்னிங் ஃபார் 100 meters 200 meters அது மாதிரி ஹை இன்டென்சிட்டியில் போகும்போது இட்ஸ் பெட்டர் டு செக் இட். ஸோ இதயம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய வேற ஏதாவது பிரச்சனைகள்னா என்னென்ன இருக்கு டாக்டர், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இதயத்தில் 4 வேல்வ்ஸ் இருக்குது, அயோட்டிக் பல்மனரின்னு சொல்லக்கூடியது. இந்த வேல்வ்ஸில் ஏதாவது சுருக்கங்கள் வரலாம், அது மோஸ்ட்லி ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். அந்த ஏஜ் ரிலேட்டட் வேல்வ் சுருக்கங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒன்லி ஓப்பன் சர்ஜரி பண்ணி மட்டும்தான் வேல்வ் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. பட் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி அகெயின் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வேல்வே வந்து நாங்கள் ஓப்பன் சர்ஜரியில் இல்லாமல் இந்த இது காலினுடைய தொடைப்பகுதியிலேருந்து ஒரு ஸ்மால் பின் ஹோல் ப்ரொசீஜராக பண்ணி அந்த வேல்வே ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து டாவி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு. அதில் வந்து அகெயின் த ரெக்கவரி இஸ் ஸோ குவிக் தட் 1 to 2 days அவங்க ரெக்கவர் ஆகி நார்மலாகவே போயிடலாம். லாஸ்ட் வீக் கூட வி டிட் அ வெரி 73-year-old லேடி, அவங்களால ஒன்றுமே முடியாமல் இருந்தாங்க. அதாவது அந்த வால்வ் நல்லா சுருங்கி, இது மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து ஏஜ் ரிலேட்டட் பேஷண்ட்ஸுக்கு அந்த அகெயின் இங்கேயுமே நிறைய கால்சியம் படிமானங்களாகி அந்த வால்வ் லீஃப்லெட்ஸ்லாம் சுருங்கிடும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஒழுங்காக பண்ணாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் முன்னாடி காலங்களில் ஒன்லி ஓப்பன் சர்ஜரி தான் இருந்த காலங்கள் மாதிரி இப்போ டாவி ரொம்ப காமனாக நாங்கள் பண்ணுறோம். டாவிங்கிறது வேல்வை கொண்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி விடுறது. அதனால உடனே அவங்க ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும் அவங்களுக்கு நடக்கும்போது மூச்சு ஃப்ரீ ஆயிரும். ஷீ ஃபீல் மச் கம்ஃபர்டபுள் வித் தட். ஸோ ஓப்பன் ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு பயப்படுறவங்க வந்து வால்வு சுருங்கினாலும் ஏஜ்டாக இருக்கும்போது தொட வழியாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுறீங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மேக்கரில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேப்சியூல் லெவல் பேஸ் மேக்கர். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்து பிளட் ப்ரெஷர் மெடிசின் சாப்பிட்டுமே பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா we do a procedure called renal denervation அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறோம். பிபிக்கு அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் நார்மலாக ஒரு டேப்லெட் 2 டேப்லெட் கொடுக்குறோம், பிபிக்கு கண்ட்ரோல் ஆகலை. 3 tablets 4 tablets கொடுக்குறோம், அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை. அந்த மாதிரி ரொம்ப ரேர் ஃபியூ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. டிஸ்பைட் ஒரு 4-5 tablets போட்டுமே பிபி கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜி தான் ரீனல் டினர்வேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. அதுலேயும் அந்த தொடை வழியாக ஒரு சின்ன டியூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் போய் சின்ன ஒரு மைல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணி அப்ளேஷன் சொல்லி பண்ணிடுவோம். அது பண்ணால் பிபி குறையிறதா ரிசர்ச் ஹஸ் ஷோன் தட் இட்ஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இன் பிளட் ப்ரெஷர். அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அதுவுமே நாங்கள் பண்ணுறோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில். we done around 5-6 renal denervation procedures. இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் ஃபார் த பேஷண்ட்ஸ். நியூவர் டெக்னாலஜி அவங்க இதனால ஸ்மால் விஷயங்கள் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் மெடிசனை ஒன்றா குறைச்சிடலாம். நிறைய பேருக்கு நிறைய மருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து.
ஸோ பிபி வந்து அன்கண்ட்ரோலபிளாக ரைஸ் ஆச்சு, இல்லைனா இதயத்தில் வால்வெல்லாம் சுருங்கிட்டு அப்படின்னா ஒரு பின்ஹோல் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே இதெல்லாம் சரி பண்ண முடியும், பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இதெல்லாம் புது ப்ரொசீஜர் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்காக இருக்குது. ஸோ இதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு வந்து டாக்டர் ரெஃபைன் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.